நமக்கு நன்மையை மட்டும்தான் செய்யும். இயற்கையா இருந்தா நாம வளர்ச்சி பெறலாம், நல்லா இருக்கலாம். இப்ப காலை உணவு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு சில பேர் டேப்லெட் எடுப்பீங்க, எடுக்காம இருப்பீங்க. உணவு எடுத்துட்டு எடுத்துக்கலாம். இப்ப காலையில ஒரு 6 மணி 7 மணிக்கெல்லாம் நீங்க செய்ய வேண்டிய இன்னொரு வேலை இருக்கு. ஒரு 15 நாளைக்கு தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் அல்லது ஒரு 15 நாளைக்கு தொடர்ந்து கீழா நெல்லி ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும், அரைச்சு அது குடிக்கணும். ஒரு 15 நாளைக்கு வேப்ப இலை சாறு கொஞ்சமா கொஞ்சமா குடிச்சா போதும். இது ஒரு 50 ml 70 ml 100 ml தாண்டக்கூடாது. இந்த அளவு காலை எம்டி ஸ்டமக்ல எடுக்கணும். இது தினசரி நீங்க ஃபாலோ பண்ணணும். தினசரி ஃபாலோ பண்ணாதான் சக்சஸ் கொண்டு வர முடியும். ஒரு 15 நாள் நெல்லிக்காய், அடுத்த 15 நாள் கீழா நெல்லி, இல்லைன்னா 7 நாள் கீழா நெல்லி. அது நீங்க சாப்பிட உங்களுக்கே தெரியும். சிலருக்கு சிலது ஏற்புடையதா இருக்கும், சிலருக்கு இது வேண்டாமே நம்ம அப்படி பார்த்துக்கலாமே அப்படின்னு தோணும். நீங்க சாப்பிட வேண்டியது வேப்பல, அதுக்கப்புறம் நெல்லிக்காய். இது நீங்களே பிரிச்சுக்கங்க. 2 நாளைக்கு இது, 2 நாளைக்கு அடுத்தது, ஒரு 7 நாளைக்கு நெல்லிக்காய், ஒரு 7 நாளைக்கு கீழா நெல்லி, ஒரு 7 நாளைக்கு வேப்ப இலை அப்படின்னு நீங்க பிரிச்சுக்கலாம். அடுத்து செட் என்னன்னா, ஆவாரம் பூ தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி அதை 6 முறை காத்திருந்து குடிக்கணும். இது ஒரு 15 நாளைக்கு. இப்படி எதுவுமே 15 நாளைக்கு ஃபாலோ பண்ணுங்க. காலையில 7 மணிக்கு 7 மணிக்கு இது நீங்க சாப்பிடணும்னா அதுக்கும் முன்னதாக எம்டி ஸ்டமக்ல எந்திரிச்ச உடனே தண்ணி குடிச்சிருக்கணும். நீங்க 1/2 லிட்டருக்கு குறைவா காலைல எந்திரிக்கீங்களா, எந்திரிச்ச உடனே ஆயில் புள்ளிங் பண்றீங்க, நல்லபடியா நீங்க ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு பல்லெல்லாம் விளக்கிட்டு ஒரு 1/2 லிட்டர் கீழே தண்ணி குடிச்சிருங்க. அதுக்கப்புறம் 7 மணிக்கு நான் சொன்ன கலவையில ஒரு ஜூஸ் எடுங்க, அல்லது ஆவாரம் டீ எடுங்க. ஆவாரம்பு மட்டும் இல்ல, ஒரு கிரீன் டீ கூட எடுக்கலாம். அவ்வளவுதான். இதை தாண்டக்கூடாது. இப்ப நான் சொன்னதுக்குள்ள சுழற்சி முறையில நீங்க காலைல 7 மணிக்கு ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டுட்டே வாங்க. அடுத்த ஒரு 8 மணிக்கெல்லாம் காலை சாப்பாடு சாப்பிட்டுருங்க. காலைல 9 மணில இருந்து 11 மணி வரைக்கும் சாப்பிடக்கூடாது. 8 மணிக்கெல்லாம் சாப்பிடணும். அதுக்கு மேல எல்லாம் நீங்க சாப்பிடுற வேலை வச்சுக்கவே கூடாது. காலை சீக்கிரமா சாப்பிடணும். பசிக்குதோ பசிக்கலையோ, அது எப்படி நாங்க 8 மணிக்கெல்லாம் சாப்பிடுறது அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. ஒரு 4-5 நாளைக்கு சாப்பிடுங்க 8 மணிக்கு. அப்புறம் 8 மணிக்கு ஆட்டோமேட்டிக்கா பசிக்கும், தானா பசிக்கும். உங்க பிரச்சனையே நீங்க சாப்பிடாதுதான். 2வது தப்பா சாப்பிட்டதுதான். இதுதான் உங்க பிரச்சனை. சரி, மதியத்துல என்ன சாப்பிடலாம், என்ன சாப்பிட்டா சக்கரை வியாதி குணமாகும்? மதியத்துல சமையல் உணவு விருப்பம் இருக்கக்கூடிய நபர்கள் மோனோ டயட் ஃபாலோ பண்ணுங்க. மோனோ டயட் அப்படின்னா, ஒரு ரைஸ் எடுக்கிறோம், ஒரு சாம்பார் அல்லது ஒரு ரசம் அது வச்சுக்கிறோம், ஒரு கூட்டை ஒரு பொரியல வச்சுக்கிறோம், அவ்வளவுதான். இதான் மோனோ டயட். சில பேர் விருந்து சாப்பாடு சாப்பிடுவாங்க. டெய்லி சோறு சாம்பார், சோறு ரசம், சோறு மோர், சோறு புளிக்குழம்பு எல்லாம் சாப்பிடுவாங்க. அப்புறம் அப்பளம் வடை பாயாசம் இதெல்லாம் வச்சுக்குவாங்க. கூட்டு பொரியலே ஒரு 4-5 வச்சுக்குவாங்க. இதுக்கு பேரு ஒரு 5-6 மெனு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னா விருந்துக்கு இணையான உணவு, விருந்து உணவுன்னு அர்த்தம். விருந்து உணவு டெய்லி சாப்பிட்டா உடம்பு கெட்டு போகும். மருந்தாக உணவை சாப்பிட வேண்டும், குறைவாக சாப்பிட வேண்டும். இறப்பையே அவ்வளவு பெரிய சைஸ் தான் இருக்கு. அதுல ஒரு 100 கிராம் 200 கிராம் உணவு தான் வைக்கலாம். சில பேர்லாம் 1/2 கிலோ வரைக்கும் கூட சாப்பிடலாம். சில பேர் 4 கிலோ 5 கிலோ எல்லாம் சாப்பிடுவாங்க தான். அவங்க குடல் தாங்குது, சாப்பிடுறாங்க. நமக்கு பிரச்சனைன்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா அப்புறம் கண்ட்ரோலுக்கு நம்ம வரணுமா இல்லையா? அவங்களுக்கு உடம்புல பிரச்சனை இல்லை, செரிக்குது, கள்ளத்தினாலும் செரிக்குது. 10 கிலோ பிரியாணி சாப்பிட்டாலும் சில பேருக்கு செரிக்குது. 5 கிலோ சாப்பிடுறவங்க நல்லி எலும்பா சாப்பிடுறவங்க இருக்காங்க. நிறைய போட்டு வச்சுக்கிட்டு சாப்பிடுறோம். நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். அது மாதிரி சாப்பிடுறாங்க. அப்ப அவங்களுக்கு செரிக்குது, அவங்களுக்கு செரிமானமாகி உடம்பை விட்டு வெளியில வருது, எந்த உடம்பு தொந்தரவும் இல்லை, சாப்பிடுறாங்க. நமக்கு என்ன செய்ய முடியுமோ, என்ன செரிக்க முடியுமோ அதை நம்ம சாப்பிடணும். நமக்கு எதை சாப்பிட்டா நமக்கு செரிக்குது அவதான் சாப்பிடணும். இப்ப வியாதி, சக்கரை வியாதின்னு வந்துருச்சுன்னா அப்ப இந்த பேட்டர்ன் உள்ள வந்துடணும். ஆல்ரெடி நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்த பேட்டர்ன்ல இருக்கக்கூடாது. சேஞ்ச் த பேட்டர்ன். ஃபுட் பேட்டர்னை ஃபுல்லா நீங்க சேஞ்ச் பண்ணி ஆகணும். வியாதி இருக்குல்ல, வியாதி இருக்கும்போது அப்ப அதை நீங்க குணப்படுத்தின பிறகு என்ன வேணும் சாப்பிடுங்க. உங்களுக்கு யாரும் வேணாம்னா குணமாகும் வரை நான் சொல்லவே செய்யுங்க. எங்க சக்கரை வியாதி ஆட்கொள்ளிங்க. உடம்ப கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு அது சக்கரை வியாதி தானா அது மட்டும் இருக்காது. அது அப்புறம் கிட்னி பிரச்சனையை கொண்டு வரும், ரத்த பிரச்சனையை கொண்டு வரும், பிளட் பிரஷரை கொண்டு வரும், கொலஸ்ட்ராலை கொண்டு வரும், பாத எரிச்சலை கொண்டு வரும், கண் மங்கலாகும், ஸ்கின் பிரச்சனைகளை கொண்டு வரும். இது உங்களுக்கு வந்துரும்னு சொல்லி பயப்படுத்தலுங்க. நீங்க பயப்படுறீங்க. இது மாதிரிலாம் சில பேருக்கு வந்திருக்கு, வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. கண்டுக்காம விட்டா அது அப்படியே ஒண்ணு வரும். நான் சொன்னதை கேட்டு ஃபாலோ பண்ணீங்கன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரியா போகும்.
மதியத்துல மோனோ டயட் ஃபாலோ பண்ணுங்க. சோறு, ரசம், ஒரு துவையல், அல்லது சோறு, ஒரு சாம்பார், ஒரு பொரியல், இது போல மோனோ டயட் ஃபாலோ பண்ணுங்க. ரைஸை விட வெஜிடபிள்ஸ் அதிகமா இருக்கும். இப்ப இந்த உணவை பொறுத்த வரைக்கும் நீங்க சாப்பிட வேண்டியது ரொம்ப முக்கியமா அவரைக்காய், கொத்தவரங்காய். சில பேர் கொத்தவரங்காய் ஒத்து வராது. அவரைக்காய் சாப்பிட்டாங்கணும், கொத்தவரங்காய் சாப்பிடணும். சுண்டக்காய், அது ரொம்ப சுண்டக்காய்னா சின்னதா பச்சையா இருக்கும். சுண்டக்காய் வத்தல் சொல்ல, ஃப்ரெஷ் சுண்டக்காய். சுண்டக்காய் தான் அற்புதமான மருந்து. அவரைக்காயும் சுண்டக்காயும் அற்புதமான மருந்து. சர்க்கரை வியாதியை குணப்படுத்துறதுக்கு தேவலோக தெய்வீக மருத்துவ உணவு அந்த பொருட்கள். நல்லா சாப்பிடுங்க. வாழைக்காயும் கத்திரிக்காயும் கொஞ்ச நாட்களுக்கு சாப்பிடாதீங்க. பூமிக்கு கீழே விளைஞ்சிருக்கக்கூடிய உணவுப் பொருள் கொஞ்ச நாளைக்கு சாப்பிடாதீங்க. அதாவது குணமாகும் வரை சாப்பிடாதீங்க. அப்புறம் சாப்பிடுங்க, விளையாடலாம்னா என்ன வேணும் சாப்பிடுங்க. இப்போதைக்கு நீங்க அவரைக்காயில இருங்க, சுண்டைக்காயில இருங்க, நல்லா சாப்பிடுங்க. கொத்தவரங்காய் சேர்த்துக்கங்க. வாழைப்பூ சேர்க்கணும். இதை வாழைப்பூன்னா இன்னைக்கு வாழைப்பூ அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வேற எதுவும் கூடாது. நாளைக்கு வாழை தண்டு, நாளைக்கு மறுநாள் அவரைக்காய், அதுக்கப்புறம் கொத்தவரங்காய், அது கூட்டோ பொரியலோ என்னவோ செய்து சாப்பிடுங்க. அதிகமா சாப்பிடுங்க. அடுத்து கீரை. முருங்கைக்கீரை ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரை எல்லாம் 15 நாளைக்கு கண்டினியூவா கூட டெய்லி ஒரு சோறு, 15 நாளைக்கு முருங்கைக்கீரை குழம்பு, சோறு 15 நாளைக்கு பொன்னாங்கண்ணி கீரை, சோறு 15 நாளைக்கு ரசம், இப்படி கூட சாப்பிடலாம். இதெல்லாம் உங்களுக்கு நன்மையை செய்யும். ஒரு 15 நாளைக்கு சாப்பிடுங்க, இல்ல 5 நாளைக்கு சாப்பிடுங்க, ஒரு 6 நாளைக்கு சாப்பிடுங்க, அப்புறம் ஒரு 6 நாளைக்கு வேற ஒண்ணு சேஞ்ச் பண்ணுங்க. இப்படி நீங்க சேஞ்ச் பண்ணி கூட மாத்தி மாத்தி நீங்க சாப்பிடலாம். எப்படி வேணாலும் சாப்பிடலாம். இதை நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இப்ப நான் சொன்ன காலை உணவு மெத்தடோ அல்லது மதிய உணவு மெத்தடோ எத்தனை நாளைக்கு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, குணமாகும் முறை பண்ணுங்க. 10 நாள்லயும் குணமாகலாம், 25 நாளும் ஆகலாம், 48 நாள் ஆகலாம், 1.5 வருஷம், 1 வருஷம். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் டயட் கொடுத்த அனுபவத்துல குறைஞ்சது 15 நாள்ல குணமாயிடும். அதிகபட்சம் 1 வருஷம் கூட ஆகும் சில பேருக்கு. அதாவது முற்றிலுமாக மருத்துவர் அறிக்கையின் அடிப்படையில உங்களுக்கு சர்க்கரை வியாதி இல்லை, நீங்க குணமாயிட்டீங்க அப்படின்னு மருத்துவர் தெரிவிக்கணும் அப்படின்னா 1 வருஷம் ஆகிடும் சில பேர் இருக்கலாம். நான் 3 மாசத்துக்கு ஒரு செக் பண்ணுவோம்ல. இப்ப இன்னைக்கு ஆரம்பிச்சீங்கன்னா 3ஆவது மாசமே சர்க்கரை வியாதி இல்லைன்னு ரிப்போர்ட் வந்துடும். பர்மனண்டாவது குணமாகணும்ல, அதுக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் நம்ம ஃபார்ம் பண்ணணும். அந்த லைஃப் ஸ்டைல் ஃபார்ம் பண்ணாதான். ஏன்னா நம்ம சும்மா இருந்தாலும் பக்கத்துல உள்ளவங்க, ஃபங்க்ஷன் வச்சிருக்கவங்க எல்லாரும் வந்து எங்க வீட்டுல சாப்பிடுங்க, அங்க சாப்பிடுங்க, அதை பண்ணுங்கன்னு இடையில உங்களை சாப்பிட வச்சு தடுமாற வச்சிடறாங்க. நீங்க அப்படிலாம் சாப்பிடக்கூடாது. 1 வருஷத்துக்காவது எந்த வெளி உணவும் எடுக்கக்கூடாது. நம்ம சமைச்சது, நம்ம வீட்டுல உள்ளது, நம்ம உணவை நாம தான் சாப்பிடணும், நம்மளே ப்ரிப்பேர் பண்ணணும்னு நீங்க சாப்பிடணும். அப்பதான் அது சரியாகும். எனக்கு தெரிஞ்ச ஒரு 30-40 நாள் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும். நல்ல ஒரு குணமான மாற்றம் தெரியும். உடம்பெல்லாம் பிரிஸ்க் ஆகும், ரொம்ப சிறப்பா இருப்பீங்க. உடல் எடையெல்லாம் சீராகும், கண்ணு நல்லா தெளிவா தெரியும், ரத்த ஓட்டம் சிறப்பா இருக்கும், தூக்கம் நல்லா வரும், யூரின் நல்லா போகும், மலம் சிக்கல்லாம் இருந்துச்சுன்னா எல்லாமே ரெடி ஆகிடும். நல்லா வேகமா நடப்பீங்க. மாடிப்படி ஏறும்போது மூச்சு வாங்காம சிறப்பா இருப்பீங்க. எவ்வளவு நேரம் வேணாலும் வேலை பார்க்கலாம், களைப்பு இருக்கவே இருக்காது, எந்த சோர்வும் இருக்காது, டயர்ட்னஸ் இல்லாம சுறுசுறுப்பா அருமையா இருப்பீங்க. வெற்றி மீது வெற்றி வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். புதிய காரியங்கள் துவங்குவது எல்லாமே இந்த டயட்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்ச பிறகு வெற்றி உங்களுக்கு அற்புதமா இருக்கும். மாலை நேரத்துல உங்களுக்கு இணை உணவாக ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா சோளம் வேக வச்சு சாப்பிடுறது, சுண்டல் வேக வச்சு சாப்பிடுறது, கீரை சூப் எடுக்கிறது, இது மாதிரியான உணவுகள் நீங்க சேர்த்துக்கலாம். மாலை நேரத்துல ஒரு 4 மணி அந்த மாதிரி டயத்துல 4-4:30 அந்த மாதிரி டைம்ல எடுத்துக்கலாம். இரவு உணவு என்பது 7 மணிக்கு முன்னதாக முடிச்சிடணும். 6 மணில இருந்து 7 மணிக்குள்ள. நீங்க எந்த நாட்டுல இருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் உங்க நாட்டினுடைய சூரிய மறைவு நேரத்தை கணக்கு வச்சுருங்க. சூரியன் மறைவு நேரத்துக்கு முன்னுக்கு நாம அந்த டயட்டை முடிச்சிடணும், இரவு உணவை. அல்லது சூரியன் மறைஞ்சதுல இருந்து 1 ஹவருக்குள்ளாவது டயட் நம்ம இரவு உணவை முடிச்சிடணும். இப்ப இந்தியா பொறுத்த வரைக்கும் 6 மணிக்கு சூரியன் மறையுதுன்னா 7 மணிக்குள்ள இரவு உணவு முடிச்சிடணும். சத்து மாவு கஞ்சி சாப்பிடலாம், அரிசி கஞ்சிகள் சாப்பிடலாம். உணவாக சர்க்கரை வியாதி இருக்கக்கூடிய நபர்கள் அரிசி கஞ்சி உணவுகள் சாப்பிடலாம். ரொம்ப சப்பாத்தி எடுக்கணும் அப்படின்னா நல்ல குருமா வச்சு அதுல ஊற வச்சு நல்லா சாப்பிடுங்க. இதுல ஏதாவது சில உணவுகள் நான் சொல்றதுல சில நபர்களுக்கு அலர்ஜியா இருக்கும். இப்போ கொத்தவரங்காயெல்லாம் சில பேருக்கு கேஸ் ஃபார்ம் ஆகும், சில பேருக்கு முருங்கைக்கீரை செரிக்காது, கேஸ் ஃபார்ம் ஆகும். கீரைன்னு எங்க வருதோ அங்க பருப்பு சேர்த்தா நம்ம செய்யணும், பருப்பு சேர்க்காம கீரை செய்யக்கூடாது. பருப்பு சில பேருக்கு ஒத்து வராது. இதுல ஏதாவது ஒத்து வரல அப்படின்னா அதை விட்டுறணும். இப்ப நான் அவரைக்காய் சொன்னேன், முத்துனா அவரைக்காய் வாங்கக்கூடாது, பிஞ்ச அவரைக்காய் தான் வாங்கணும். காய்கறி தேர்ந்தெடுக்கிறதுலே ரொம்ப சிறப்பானதா நம்ம தேர்ந்தெடுத்து அதை பார்க்கணும்.
வாழைப்பூல சில வாழைப்பூலாம் வந்து கசக்கும். சில வாழைப்பூ வந்து சாப்பிடவே வாயில வைக்க முடியாத அளவுக்கு கசப்பா இருக்கும். துவர்ப்பு தான். துவர்ப்பு வந்து கசப்பாக சில பேருக்கு தெரியும். ரொம்ப நல்லா இருக்காது. அப்ப வாழைப்பூ செலக்ஷன்லயே நமக்கு சரி பண்ணிக்கணும். சில வாழைத்தண்டு முத்தலா இருக்கும். பிஞ்சு வாழைத்தண்டா இருக்காது. அது சாப்பிட பிடிக்காது சில பேருக்கு. அப்ப இந்த காய்கறி வெஜிடபிள்ஸ் நீங்க தேர்ந்தெடுக்கிறது எல்லாமே ரொம்ப நல்ல முறையில பிஞ்சு பிஞ்சா தேர்ந்தெடுக்கணும். இப்ப நான் ஏற்கனவே சொன்ன காய்கறிகள்லாம் சர்க்கரை வியாதிக்கு ரொம்ப நல்ல மருந்தான ஒரு காய்கறிகள். இதெல்லாம் இல்லாம ப்ரொக்கோலி சாப்பிடலாம். கேரட் சில பேருக்கு ஏத்துக்கும். அவங்க வந்து சாப்பிடலாம். பூமி கீழே விளையிறது வேண்டாம் அப்படிங்கிற போதும் கூட கேரட் சில பேருக்கு ஏற்புடையதா இருக்கும். சில பேருக்கு பீட்ரூட் ஏத்துக்கும். உருளைக்கிழங்கு பெரும்பாலானவர்களுக்கு ஒத்து வராது. இப்படி நீங்க காய்கறிகளையும் தேர்ந்தெடுத்து சேர்த்துக்கிறனாலும் சேர்த்துக்கலாம். நான் சொன்ன காய்கறி ரொம்ப முக்கியமான காய்கறிகள். இரவு நேரம் பொறுத்த வரைக்கும் கொய்யா காய் சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க ரொம்ப நல்லா இருக்கும். 2 நாளைக்கு ஒரு தடவை கொய்யா பழம் இல்ல, கொய்யா ஃப்ரெஷ்ஷா காயா வாங்கி அந்த காயை பொடி பண்ணிட்டு மிளகு சீரகத்தூள் போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. கொய்யாக்காய் ரொம்ப அற்புதமான மாமருந்தாக செயல்படும். அரிசி கஞ்சி குடிக்கலாம். இரவு நேரத்துல சத்துமாவு கஞ்சிகள் குடிக்கலாம். கொய்யாக்காய் நீங்க சாப்பிடலாம். வேற எதுவும் கட்டிங் ஃப்ரூட்ஸ் எடுக்கிறனாலும் இரவு நேரத்துல எடுத்துக்கலாம். எடுத்து இதே போல ரெகுலரா நீங்க மீண்டும் மீண்டும் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இதை ஒரு தர வாழ்க்கை மாதிரி உருவாக்குங்க. 10 நாள் ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் தான் இதுல ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னு புரியும். அடுத்த 10 நாள் அதிகப்படுத்துங்க. அடுத்த 10 நாள் இப்படி 10 நாளா நீங்க அதிகப்படுத்துங்க. டீ, காஃபி சாப்பிடக்கூடாது, பன்னு சாப்பிடக்கூடாது, வெளி உணவுகள் சாப்பிடக்கூடாது, பேக்கரி ஐட்டம்ஸ், ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எதுவும் சாப்பிடக்கூடாது. மில்க் ப்ராடக்ட்ஸ் குணமாகும் வரை சாப்பிடக்கூடாது. வெந்நீர் குடிக்கலாம், வெந்நீர்ல குளிக்கலாம், பச்சை தண்ணி குடிக்கலாம், பச்சை தண்ணியில குளிக்கலாம். எது வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம். அப்புறம் பயிற்சி டயட்டுக்கு வர்றவங்க எல்லாம் எனர்ஜிஸ்ட் வாட்டர் கொடுப்போம். நம்ம ஒரு வாட்டர் வந்து எப்படி எனர்ஜி ஆக்கி குடிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் உடல் உள் உறுப்புகளை இன்னர் ஆர்கான் டீடாக்ஸ் அப்படின்னு சொல்லி டீடாக்ஸ் பயிற்சிகள்லாம் இருக்கு உங்களுக்கு. அது வாட்ஸ்அப் நம்பர்லாம் உங்களுக்கு நாங்க கொடுத்துருக்கோம். அதன் மூலமா நீங்க கம்யூனிகேட் பண்ணீங்கன்னா உடல் உள் உறுப்புகளை கழிவு நீக்கம் பண்ணும். நீங்க இப்ப இந்த பயிற்சிகள்லாம் இப்ப ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா உடல் உள் உறுப்புகளை கழிவு நீக்கம் செய்த பிறகு இந்த பயிற்சிகள் ஆரம்பிக்கிறது நல்லது. இப்ப நேரடி பயிற்சிகளுக்கு வரக்கூடியவங்களுக்கோ அல்லது ஆன்லைன் மூலமா பயிற்சிகளுக்கு வரக்கூடியவங்களுக்கோ அவங்களுடைய உடம்புல என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சு அவங்களுக்கு என்ன பிளட் குரூப், என்ன வயசு, எத்தனை வருஷமா இருக்கு பிரச்சனை, என்னென்ன மாத்திரை மருந்து எடுக்கிறாங்க, இன்சுலின் எடுக்கிறாங்களா இல்லையா, இதெல்லாம் முழுவதுமா கேட்டு உணர்ந்து உள்வாங்கி அதுக்கப்புறம் அவங்களுக்கு தகுந்த டயட் நம்ம கொடுப்போம். அப்படி டயட் கொடுக்கணும் அப்படின்னாலே முதல்ல வாட்ஸ்அப்ல பயிற்சியில சேருவாங்க. அவங்களுக்கு நாங்க இன்னர் ஆர்கன் உள் உறுப்புகளை தனித்தனியாக கழுவி சுத்தம் செய்து பயிற்சிகளை கொடுப்போம். அந்த பயிற்சிகளை அவங்க எடுத்து அதுக்கப்புறமா தான் இந்த டிசீஸ் சம்பந்தப்பட்ட டயட் நம்ம கொடுப்போம். எல்லா பிரச்சனைகளும் சரி பண்ண முடியும். சக்கரை வியாதி மட்டும் இல்ல, தைராய்டு, சோரியாசிஸ், கண் பிரச்சனைகள், வயிறுல இருக்கக்கூடிய அஜீரண கோளாறு, மலச்சிக்கல், மனசுல இருக்கிற சிக்கல்கள், இதய கோளாறுகள், ரத்தம் புதுசா டெவலப் பண்ணுமா, என்ன பிரச்சனை, குழந்தையின்மை பிரச்சனைல இருந்து எல்லா பிரச்சனையும் உணவு மூலமா சரி பண்ணலாம். அது 48 நாளா 1 வருஷமானு முடிவு பண்ண வேண்டியது உங்க உடம்பு தான். நம்ம டயட்டை கொடுப்போம், நீங்க ஃபாலோ பண்ணுங்க, எல்லாமே சரியாகும். இன்னர் ஆர்கன் டிடாக்ஸ் உடல் உள் உறுப்புகள் கழிவு நீக்க பயிற்சியில ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. சர்க்கரை வியாதிக்கு என்னவெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்தடுத்த வியாதிகளுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். எல்லாம் கவனமா ஃபாலோ பண்ணுங்க. எங்களோட டச்ல நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா உடனே நீங்க உங்களோட போனை எடுங்க, எங்க நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.